வாழை கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் ஒரு 1/4 கிலோ வாழைக்கருவாடு வாங்கி அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா 2-3 தடவை போட்டு அலசி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க வாழை கருவாடு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணிக்க வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு பொடிச்சா நறுக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வெங்காயம் பொடிச்சா நறுக்கி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு 4 தக்காளி இதையும் நல்லா பொடிச்சா நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி பார்த்திங்களா, அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டின பிறகு அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி அந்த புளியையும் அந்த தக்காளி பேஸ்ட்டுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. நல்லா அந்த குழம்பு பச்சை வாசனை போன பிறகு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்கருவாடை போட்டு அதை அப்படியே உள்ளே மெதுவாக உள்ளே நல்லா கருவாடு ஃபுல்லாக குழம்புக்குள்ளே எடுத்து விட்டு குழம்பு உள்ளே போட்டு மூடிடுங்க. மூடி விட்டு அது திரும்பவும் மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சும்மா கமன்னு வாசனை வருது. இப்போது இந்த குழம்பை நம்ம சுட சாதத்துக்கூடையும் போட்டு சாப்பிடும் சூப்பராக இருக்கும். பழைய சோறு கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நம்ம தயிரே தேவையில்லை. அந்த தயிர் வெறும் அந்த தண்ணி சோறில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்து நடுவில் அந்த கைப்பிடி சோறில் நடுவில் அமுக்கி விட்டு ஒரு குழி பண்ணிக்கோங்க. அந்த குழியில் கொஞ்சமாக அந்த தொக்கு கொஞ்சமாக கருவாடு அது 2ஐயும் உள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி கடாயில் கொஞ்சம் அந்த தொக்கு ஒட்டியிருக்கு பார்த்திங்கன்னா, அந்த தொக்கில் சுட சாதத்தை போட்டு நல்லா இப்படி அப்படி பரட்டி விட்டு கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தங்க, தேவாமிர்தமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.